நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி? நிறைய போராட்டங்கள், நிறைய களத்தில் நிற்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. எப்படி இருக்கிறது வாழ்வுரிமை கட்சி? வாழ்வுரிமை கட்சி மிக சிறப்பாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நின்று போராடி வருகிறது. தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து தமிழக சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில் எப்போதும் போல எமது குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கூட்டணிக்குள் இருந்தும் நிறைய கோரிக்கைகள், நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்க அப்படிங்கிற செய்திகளில் பார்க்க முடியுது. அதை கூட்டணி எப்படி எதிர்கொள்கிறது? திமுக எப்படி எதிர்கொள்கிறது? திமுகவை பொறுத்தவரையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ அல்லது மூத்த அமைச்சர் பெருமக்களோ நேரடியாக என்னை அரசுக்கு நான் சுட்டி காட்டுவதோ அல்லது நான் வைக்கின்ற விமர்சனங்களை குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்பதில்லை. கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது சில முக்கிய பிரமுகர்கள் என்னென்ன எங்களோட இருந்துக்கிட்டு எங்களை விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நான் வைக்கின்ற அந்த விமர்சனம் என்பது மக்களுக்கானது, இந்த அரசுக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்த தரக்கூடிய விமர்சனங்களாகத்தான் அது அமைகிறது. அந்த வகையில் அந்த விமர்சனங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழகனுடைய மூத்த அரசியல் தெரிந்த புரிதலுள்ள அமைச்சர் பெருமக்களும் அதை ஒரு ஆரோக்கியமானதாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசக்கூடிய இந்த தமிழ் தேசியமானது இங்கே பேசு பொருளாகி கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அப்படிங்கிற இடத்திற்கு அதை நகர்த்தி ஈரோடு கிழக்கு தேர்தல் அது அப்படியான ஒரு களமாக மாற்றப்பட்டது. அதை தமிழ் தேசியம் தொடர்ந்து பேசக்கூடிய இடத்திலிருந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அது அந்த கட்சி அவர்கள் அந்த பார்வை கொண்டு திராவிடத்தை பார்க்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் பேசுகின்ற இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கும் அல்லது தமிழ்நாட்டில் சில அமைப்புகள், இயக்கங்கள், முற்போக்கு அரசியல் பேசுவதற்கும் ஓரளவுக்கு எத்தனையோ தமிழ் அறிஞர்கள், தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகள் எங்களுக்கு கூறிய அறிவுரைகளை, எங்களுக்கு கூறிய ஆலோசனைகளை எதிர்கால தலைமுறைக்கான வழிகாட்டிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதேபோல்தான் தந்தை பெரியார் அவர்களும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு, மறுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக பேசியிருக்கிறார், போராடி இருக்கிறார், குரல் கொடுத்திருக்கிறார். ஆக அதை உள்வாங்கி தான் என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணிக்கிறது. நீங்கள் கேட்க வந்த கேள்வியினுடைய அர்த்தம் எனக்கு புரிகிறது. தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற கட்சிகள் திராவிடத்தை எதிர்ப்பதும் பெரியாரை தூற்றுவதும் என்கிற நிலையிலிருந்து இந்த கேள்வி நீங்கள் எழுப்புகின்றீர்கள். அது அவர்களுடைய நிலைப்பாடு. அதற்குரிய பதிலை, அதற்குரிய விடையை பெரியாரை விமர்சனம் செய்கின்ற போது அல்லது பெரியாரை எதிர்க்கின்ற போது அதற்கு பொதுமக்களாகிய எங்களுக்கெல்லாம் எஜமானர்களாகிய பொதுமக்கள் தான் அதற்குரிய அங்கீகாரத்தையோ அல்லது பெரியார் மீதான விமர்சனத்திற்குரிய சரியான பதிலையும் தரக்கூடிய இடத்தில் தேர்தல் காலங்களில் தமிழர்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது திராவிடத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு கோட்பாடோடு உள்ளடங்கியதா நீங்க பார்க்கிறீங்களா? இல்ல இது நபர் சார்ந்து, நீங்களே குறிப்பிட்டீங்க, அவங்க பார்வையில அவங்க மதிப்பீடா அது இருக்கு? அது என்ன தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையில் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் அவரவர்களுக்குரிய உரிமைகளை, வாழ்வுரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என்றுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நினைக்கிறது. என்னுடைய முன்னெத்தி ஏர்களாக இருந்த ஐயா புலவர் கலிபெருமாளும் சரி, தோழர் தமிழரசனும் சரி, ஐயா பாவலர் பெருஞ்சத்தினார் போன்றவர்களும் சரி, சோமசுந்தர் பாரதி போன்றவர்களும் சரி, பிற்காலங்களில் தமிழருக்கென்று அரசியல் கட்சிகளை நடத்திய தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த தலைவர்களும் சரி, அவர்கள் ஒருபோதும் இன்றைக்கு திராவிடத்தை விமர்சிப்பது போலோ அல்லது தந்தை பெரியாரை கடும் சொற்களை கொண்டு விமர்சிப்பது போலோ ஒரு காலத்திலையும் அவர்கள் விமர்சித்ததில்லை. அவர்களுடைய விமர்சனங்களில் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நீதி இருக்கும். அந்த விமர்சனத்தில் மற்றவர்கள் மனம் புண்படாத வண்ணம், காயப்படாத வண்ணம், தனிநபர் தாக்குதல் இல்லாத வண்ணம் ஒரு நியாயமான விமர்சனங்கள் இருந்தது. அதுபோன்ற விமர்சனங்கள் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும் அவர்கள் மீது நாம் முன்வைக்கலாம். அதுபோன்று எவ்வளவு பெரிய தலைவர்கள் மீதும் நாம் விமர்சனம் முன்வைக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து இன்றைக்கு வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் முகநூல் பக்கங்களில், யூடியூப் சேனல்களில் அல்லது உங்களை போன்ற ஊடகத்தில் பேசுகின்ற போது ஒரு நாகரிகமற்ற, ஒரு தமிழுக்கு ஒரு பண்பாடற்ற முறையில் விமர்சனம் செய்வதை நான் ஏற்கவில்லை, எதிர்க்கிறேன்.
பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு தேவைப்படுதா? நீங்க பெரியாரை துணை கொண்டு உங்களுடைய தமிழ் தேசியம் இருக்குன்றீங்க. என்னை பொறுத்தவரையில இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தேவைகள் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் தான். நமக்கான காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை பிரச்சனை, நமக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு பங்கீடுகள் இல்லாத பிரச்சனைகள், இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள், பாலியல் தொல்லைகளால் தமிழ் சமூகம் சந்தித்து வருகின்ற எண்ணற்ற தீங்கான செயல்கள், மனித சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதிகள், அக்கிரமங்கள் ஆக இவற்றையெல்லாம் குறித்து நாம் விவாதித்து இதில் தீர்வு காண வேண்டிய ஒரு தமிழ் சமூகம். என்றைக்கோ இறந்த மறைந்த ஒரு தலைவரை குறித்து நாம் ஒரு விவாத பொருளாக மாற்றி அதை குறித்து விமர்சனம் செய்து நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டு அதை குறித்து ஒட்டுமொத்த ஊடகத்தையும் பத்திரிகையும் சமூக ஊடகங்களையும் அல்லது தேர்தல், நீங்கள் சொன்ன இடைத்தேர்தலிலும் கூட அந்த ஒரே பக்கம் அந்த கவன குவியலை குவிக்க வைப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், இதை எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நான் எதிர்க்கிறேன். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு நிர்பந்திப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க நீங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த போராட்டம், மும்மொழி கொள்கைக்கான போராட்டத்துல நீங்க பங்கேற்கிறீங்க. ஆமா, அதாவது என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கை என்பது மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை, உன்னத கொள்கை என்ற கோட்பாடு லட்சியத்தில் நான் பயணிக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் உலகத்தில் எந்த தேசிய இனங்களாக இருந்தாலும் அவரவர்கள் தத்தமது தாய்மொழிதான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இருக்க வேண்டும். ஒவ்வொரு சிந்தனையாளனும் தன்னுடைய தாய்மொழி தமிழ் நான் சிந்திக்கிறேன், அதுபோன்று தான் ஒவ்வொரு சிந்தனையாளனும் அவரவரும் தாய்மொழியில்தான் சிந்தனை மொழி இருக்கிறது, எழுத்து மொழி இருக்கிறது. அவனுடைய உள் உணர்வுகளில் இருந்து வருகின்ற கருத்துக்களை, கருத்தாக்கங்களை, கவிதைகளை, கட்டுரைகளை, பேச்சுக்களை இதையெல்லாம் பேசுகின்ற உலகத்தின் தலைச்சிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும், எல்லா துறைகளிலும் தலைச்சிறந்தவர்கள் இன்றைக்கு உலகம் போற்றுகின்றவர்கள் அனைவருமே அவரவர்களுடைய தத்தமது தாய்மொழியில் பயின்று தாய்மொழியை நேசித்தவர்கள் தான் இந்த இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் என் தாய் நாட்டில், என் தமிழர் நிலத்தில், என் தமிழ்நாட்டில் இங்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன். அதே நேரத்தில் என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை சமூக பிள்ளைகளாக இருந்தாலும் அவரவர்கள் விரும்புகின்ற பிரிதொரு எந்த மொழியை வேண்டுமானால் அவர்கள் கற்கலாம், கல்வி பெறலாம், அவர்கள் உயர்ந்த இடங்களை வரலாம். அதில் எந்த தவறுகளும் இல்லை. இப்போது கூட நம்முடைய நியூஸ் 1 தொலைக்காட்சியில் கூட நான் பல செய்திகளை பார்த்திருக்கிறேன். நம்முடைய தமிழ் குடும்பத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் அல்லது இந்த மண்ணில் வாழ்கின்ற ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை பிள்ளை செல்வங்களுடைய அந்த பிள்ளைகள் 50 மொழி, 60 மொழி, 100 மொழி, 120 மொழி எனக்கு தெரியும் அப்படின்னு பேசி காட்டுறாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு நாணயத்தையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் விரும்பாத சூழலில் எனக்கு கல்வி மொழி எனக்கு தமிழாக இருக்கணும், என் தாய்மொழியாக இருக்கணும், என்னுடைய அறிவியல் மொழி எனக்கு தமிழில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ இளைஞர்கள் அதை சாதித்திருக்கிறாங்க, இங்கேயும் அப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இன்றைக்கி கணினியில் தமிழர்கள் உலகம் முழுவதும் அதை சாதித்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி வாய்ப்புகள் இருக்கின்ற போது இதை மேம்படுத்துவதற்கு, இதை இன்னும் உயர்த்துவதற்கு உரிய முயற்சிகளை அரசுகள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இங்கு ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களை தத்தமது அவரவர்தம் தாய்மொழியை புறந்தள்ளி இந்தியை கொண்டு போய் பிறிதொரு மாநிலத்தில், பிறிதொரு மாநில மக்களிடத்தில் திணிக்கின்ற அந்த முயற்சியை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழர் நிலம் 1938 28 தொடங்கி 65 பல உயிர்களை, தங்கள் தேக்குமர உடல்களை தீக்கரை ஆக்கி கொண்டு உலகத்தில் ஒரு இனம் தன்னுடைய தாய்மொழிக்காக, தன் நேசித்த மொழிக்காக என் உயிரையே நான் தருகிறேன் என்று தீக்குளித்து இறந்த மறவர்கள் வாழ்கின்ற மண் நம்முடைய தமிழர் நிலம். ஆக அப்படிப்பட்ட இந்த மண்ணில் நீங்கள் இந்தியை திணிப்பதும் அல்லது இந்தி எதிர்த்தால் இந்திக்காரர்களை கொண்டு வரும் திணிக்கிற இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த பாசிச தன்மையை நான் எதிர்க்கிறேன். அதனுடைய விளைவுதான் என்னுடைய கடுமையான அறிக்கைகள், என்னுடைய கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் எந்த ஒரு பிரிதொரு தேசிய இனமோ, எந்த ஒரு பிரிதொரு தாய்மொழி சமூகங்களோ அவர் தத்தமது தாய்மொழியில் படிக்கணும், வேலை பெறணும், ஆராய்ச்சி மொழி, அறிவியல் மொழி அதை கற்றுக் கொடுக்கணும் அரசாங்கம். அதை விடுத்து ஒரு ஒன்றிய அரசு இன்றைக்கு நீங்கள் இந்த மொழி தான் படிக்கணும்னு சொல்வதும், நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் வெறுமனே இந்தியை மட்டும் எழுதி, ஆங்கிலத்தை மட்டும் எழுதி தமிழை புறக்கணிப்பதும், இங்கே இருக்கிற வங்கிகளுடைய
அத்தனை ரசிகர்கள் என்று சொல்லக்கூடிய சலான்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல தமிழை தூக்கிட்டு ஆங்கிலத்தையும் இந்தியும் திணிப்பதும், இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஆங்கிலத்தையே எடுத்துவிட்டு முற்றுமுதலுமாக இந்தி மொழியுமே அலுவல் மொழியாக இன்றைக்கு கோப்புகள் பரிமாறுகின்ற மொழியாக இருப்பதும் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தமிழர் நிலம் கண்டிப்பாக எதிர்க்கும். இன்றைக்கி தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மொழிப்போரை காக்கின்ற, மொழிப்போர் நடத்திய ஒரு மாநிலம் என்கிற ஒரு நிலையை தாண்டி இன்றைக்கி அண்டை மாநிலங்களான கர்நாடகம், இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கூட அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் அவரவர்தம் தாய்மொழி அழிக்கப்படுவதை உணர்ந்து இன்றைக்கு கிளர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசை எதிர்த்து மிகப்பெரிய தன் கடுமையான கண்டனங்களை, எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். ஆக இந்த உணர்வு என்பது வரணும். எல்லாரும் அவரவர்கள் விரும்புகின்ற எந்த ஒரு மொழியை வேணுமாலும் கற்றுக்கலாம். நீங்கள் ஹிந்தி கற்றுக்குங்க, சௌராஷ்டிரா கற்றுங்க, மலையாளம் கற்றுங்க, கன்னடம் கற்றுங்க, தெலுங்கு கற்றுங்க, சைனீஸ் கற்றுங்க, ஜப்பனீஸ் கற்றுங்க, மலையா கற்றுங்க. உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. ஆனால் என் மீது கட்டாயமாக திணிப்பதும், எங்களுடைய வரிப்பணத்தில் பேசப்படாத வெறும் 75,000 மக்கள் பேசப்படுவதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது ஒன்றிய அரசு. அதற்கு நீங்கள் ஒவ்வொரு நிதி அறிக்கையிலும் 1000 கோடி ஒதுக்குவதும் 850 கோடி ஒதுக்குவதும், அதை நாங்கள் திரும்ப உயிர் கொடுக்க போகிறோம் என்று சொல்கின்ற, சரி உயிர் கொடுங்க, பேசுகிற மக்கள்கிட்ட உயிர் கொடுங்க, பேசாத மக்கள்கிட்ட நீங்கள் அதை திணிக்கிற அந்த முயற்சி, நீங்கள் சமஸ்கிருதத்தையும் திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேமாதிரி அந்த கல்வி கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உள்ளே கொண்டு உள்ள அனுப்புறது, அதை தமிழர் நிலம் எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே தமிழ்நாட்டிற்கான கல்வித்தொகை, தர வேண்டிய கல்வித்தொகை 2500 கோடியை தர மறுக்கிறது. இன்னைய வரைக்கும் 2151 கோடி ரூபா தரணும் தமிழக அரசுக்கு. அதை கேட்ட உடனே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஒன்றிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அந்த கல்வி அமைச்சர் பார்க்குற அவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற வரையில் ₹1 கூட உங்களுக்கு நான் நிதி தர மாட்டேன் என்கிற இந்த சர்வதிகார, இந்த ஆணவ அடாவடி போக்கு, இந்தி திணிக்க வேண்டும், இந்தி ரீதியான கருத்துக்கள் உள்ளடங்கிய பாடத்திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், அல்லது மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டம் போன்ற ஒரு கல்வியை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற போது, அதை தமிழர் நிலம் தன்னுடைய இயல்புக்காகவே, இந்த மண் என்பது ஒரு பண்படுத்தப்பட்ட, ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மொழிவழி தேசிய இனங்களை அரவணைத்து அன்பு செலுத்தி ஒரு அற்புதமான ஒரு தமிழர் தேசமாக எங்கள் தமிழ்நாடு இங்கு இருக்கிறது. இந்த கட்டமைப்பை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வருகின்ற இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைகளோ உங்கள் வீட்டு பிள்ளைகளோ தமிழ் நிலத்தில் வாழ்கின்ற எவர் பிள்ளைகள் வேண்டுமானாலும் எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம், அது அவரவர் உரிமை. ஆனால் அரசாங்கங்கள் எங்கள் மீது திணிப்பை நீங்கள் செலுத்தக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டம், குறிப்பாக பாஜக கொண்டு வருகிற திட்டம் என்றாலே எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு உங்கள் மீதான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? ஆமாம், நீங்கள் இப்போ ஒன்றிய அரசு NLC நிலக்கரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தபோது அந்த மண்ணின் மக்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் வீட்டை காலி செய்கின்ற போது மாற்று இடம் தரப்பட்டது. ஒரு பாதுகாப்பு அரணாக மாநில அரசு நம்மளை ஒன்றிய அரசிடமிருந்து பாதுகாத்து நமக்கான வாழ்விடம், நமக்கான இருப்பிடம், நமக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் என்று பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலிருந்து இன்று வரையில் நிலம் கொடுத்த மக்களுக்கு இன்னும் நீங்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரலை, இன்னும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு தரலை, அதுவும் நிரந்தர வேலை தரலை, 35 வருஷமாக 40 வருஷமாக சாகின்ற வரையில் அவன் ஒப்பந்த பணியாக இருந்தால் செத்து போகணும், அப்படியே NLCனுடைய உற்பத்திக்கு அவன் உழைக்கின்ற போது விபத்து ஏற்பட்டு அவன் உயிர் இருக்க தெரிந்தால் அவனுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் பணி தருவோம், நிரந்தர வேலை கொடுக்க மாட்டான், ஒரு இழப்பீடு அவருக்கு என்ன இன்சூரன்ஸோ அதுதான் தருவோம், லாபம் ஈட்டுகிற நிறுவனத்தினுடைய பங்கு தொகையாக ஒன்றை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று இந்த அடாவடி செய்கின்ற இது போன்ற புதிய கொள்கைகளை, புதிய R&R பாலிசிகளை வகுத்து கொண்டு எங்களுடைய வீடு, எங்களுடைய நிலங்களை நீங்கள் அடிமாட்டு விலைக்கு வாங்க முற்படுவதும், அதற்கு எங்களை ஆளுகின்ற மாநில அரசுகளும், எங்கள் வருவாய்த்துறையும், எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும், எங்கள் காவல்துறையும் துணை போகின்ற போது நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ பரந்தூர் விமான நிலையம் யாருக்கானது? டாட்டாவுக்கானது. இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இன்றைக்கி விமானத்துறை இல்லை. இன்றைக்கி ஒரு விமானம் கூட இந்திய அரசுக்கு சொந்தமாக இல்லை. உங்களுக்கு தெரியும், ஏர் இந்தியாவையும் இன்றைக்கி இந்தியன் ஏர்லைன்ஸையும் இன்றைக்கி டாட்டாவுக்கு விற்றுட்டாங்க. அப்படி ஒரு தனியார் பெரும் கார்ப்பரேட் நிறுவனம் விமானம் இயக்குவதற்கு அல்லது அவர்கள் லாபம் ஈட்டுவதற்கு நீங்கள் பரந்தூரில் நீங்கள் ஒரு 25 கிராமத்தையே காலி செய்து அங்கே இருக்கிற ஒரு 5000 ஏக்கர் விவசாய நிலங்களை கிட்டத்தட்ட 17லேருந்து 25க்கு மேற்பட்ட 6 ஏரி, குளங்கள், சிற்றேரிகளை கொண்டு சென்னையினுடைய ஒரு பகுதி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு இடமாக இருக்கிற அற்புதமான 3 வேளையும் விளைநிலங்களாக இருக்கின்ற அந்த இடத்தை நீங்கள் அழித்த விமான நிலையம் உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி கடல் வளத்தை முற்றுமுறுமாக இன்றைக்கி புவி வெப்பமாகிட்டு இருக்குது, பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்குது. எத்தனையோ சுற்றுச்சூழல் அமைப்புகள், இயக்கங்கள், உலகளாவிய அமைப்புகள் இது குறித்து இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் நீங்கள்
லட்சக்கணக்கான ஹெக்டர் பரப்பளவு கடல் எல்லையை நீங்கள் வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்த்து இன்றைக்கு நீங்கள் புதிய துறைமுகங்களை நீங்கள் உருவாக்கி தருகிறீங்க. அந்த துறைமுகத்தால் பயன்படக்கூடிய அந்த கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கடலுக்கு வேந்தராக இருந்த கடலை சொந்தம் கொண்டாடி அந்த கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற என் தொப்புள் கூடிய உறவுகளான அந்த மீனவர்களுடைய துன்பத்தையோ துயரத்தையோ அவருடைய கருத்தையும் அறிய மாட்டேன்றீங்க. இப்போ உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கு அனல் மின் நிலையத்தை மூடிக்கிட்டு வராங்க. நீங்கள் ஒன்றிய அரசு எதுக்கு எங்கள் மீது அனல் மின் நிலையத்தை திணிக்கிறீங்க? அதை உடனே தமிழ்நாடு அரசு ஏன் அதை உடனே நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த முற்படுறீங்க? அப்போ இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் உலகத்தின் பல்வேறு நாடுகள் என்ன செய்கிறாங்க, ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மக்கள் கருத்தாய்வுக்கு விடுறாங்க. அப்போ அந்த மக்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கின்ற போது அந்த அரசுகள் அந்த திட்டத்தை கைவிடுறாங்க. இன்றைக்கி பரந்தூரில் மக்கள் எதிர்க்கிறாங்க, என்எல்சியில் மக்கள் எதிர்க்கிறாங்க. நீங்கள் திட்டத்தை கைவிடலையே, நீங்கள் போலீஸை வச்சு அடியாளை வச்சு காவல்துறையை வச்சு வருவாய்த்துறையை வச்சு எங்களுடைய நிலத்தை ஒன்றிய அரசு பிடுங்குறீங்கல்ல. அப்போ இதையெல்லாம் செயல் தரலைன்னா உடனே மாநில அரசை நீங்கள் மிரட்டுறீங்க. மாநில அரசுகள் அல்லது ஆட்சியாளர்கள் இருந்தவர்கள் இருப்பவர்களுக்கு என்ன வீக்னஸ்ன்னு பார்த்து அதில் நீங்கள் அடிக்கிறீங்க. உடனே நீங்கள் வந்து எங்களுக்கு என்எல்சிக்கு நிலம் கையப்படுத்தி தர மாட்டீங்களா, பரந்தூருக்கு விமான நிலையத்துக்கு தரமாட்டிங்களா, அம்பானிக்கு நீங்கள் துறைமுகத்துக்கு தரமாட்டிங்களா, நீங்கள் அனல் மின் நிலையத்தை அங்கே உருவாக்க மாட்டிங்களா? அப்போ உடனே நாங்கள் இடி அனுப்புகிறோம், இன்கம் டேக்ஸ் அனுப்புகிறோம், உடனே நாங்கள் வந்து சிபிஐ வச்சு உங்களை விசாரிப்போம். அப்படிங்கும்போது இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அப்பாவி மக்கள் மீது ஒட்டுமொத்த இந்த அரசு நிர்வாகமும் இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்கி அவர்களை அடித்து மிரட்டி பிடுங்கி வழக்கை போட்டு குண்டு தடுப்பு சட்டம் போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு நிலத்தை பிடுங்கி ஒன்றிய அரசு கையில் கொடுக்குறீங்க. அது போன்ற திட்டங்களை தான் நான் எதிர்த்திருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு டெல்டா மாவட்டத்துக்காரர். இன்றைக்கி டெல்டா மாவட்டம் என்பது ஒரு அற்புதமான 3 போகம் விளையக்கூடிய ஒரு பூமி. அந்த பூமியில் இன்றைக்கி 2 போகத்துக்கே வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு 25 லட்சம் ஹெக்டர் விவசாய நிலங்கள் அங்கு முப்போகம் விளைஞ்சது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அரசு சட்டப்பேரவையினுடைய புள்ளி விவரம் பிரகாரம் இன்றைக்கி 12 லட்சத்து சொச்சம் ஹெக்டர் தான் நமக்கு இன்றைக்கி பயிர் செய்யக்கூடிய நிலமாக இருக்குது. அப்போ சரிபாதி விவசாய நிலம் குறைவதற்கு யார் காரணம்? சரிபாதி நம்முடைய தஞ்சை டெல்டா, நீங்கள் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இன்றைய திருவாரூர், நீங்கள் கடலூரில் ஒரு பகுதி மாவட்டம், அரியலூர், திருச்சி, கரூர், இது போன்ற அந்த அற்புதமான அந்த முப்போகம் நெல் விளையக்கூடிய பூமி இன்றைக்கு அங்கே மலடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருகிறது, மீத்தேன் திட்டம் வருகிறது, ஓஎன்ஜி திட்டம் வருகிறது. ஆக இந்த திட்டங்கள் எங்களுடைய விவசாய நிலங்களை அழித்து நாங்கள் எங்களுடைய விவசாய தொழிலிருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தி இது போன்ற திட்டங்கள் வேண்டாம் என்பதற்காக வேல்முருகன் நாங்கள் எதிர்க்கிறோம், ஜனநாயகிரியை எதிர்க்கிறோம். அதுக்கு நீங்கள் வழக்கு போடுறீங்க. இன்றைக்கு கூட கடந்த மாதம் நான் கதிராமங்கலத்தினுடைய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல் திட்டத்தை எதிர்த்ததுக்காக வழக்கு தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் நான் நேர் நிறுத்தப்பட்டு தான் வந்திருக்கிறேன். ஆக என்னை பொறுத்த வரையில் நான் இந்த வழக்குகளை சந்திப்பதோ இந்த திட்டங்களை எதிர்ப்பதோ என்பது சுயம் சார்ந்து என்னுடைய லாபத்திற்காக அல்ல, அல்லது நான் சார்ந்திருக்கிற சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக அல்ல. ஒட்டுமொத்த இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், மாசில்லாத மண்ணாக தமிழர் நிலம் இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள அமைப்புகளை, தோழமைகளை, சுற்றுச்சூழல் உள்ள அமைப்புகளினரை ஒன்று திரட்டி தான் இன்றைக்கு நான் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறேன், நான் எதிர்க்கிறேன். இன்றைக்கி கூடங்குளம் அணு உலை போராட்டத்தை எங்கள் கட்சியில், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சமீபத்தில் இணைந்திருக்கிற மிகப்பெரிய அந்த அணு உலை எதிர்ப்பு போராளி சுப உதயகுமாரன் அவர்கள் எதற்காக எதிர்த்தார்? தனிப்பட்ட சுப உதயகுமாரனுக்கு அதில் என்ன லாபம்? அப்படி எதிர்த்தாலும் இன்றைக்கி 800க்கும் மேற்பட்ட வழக்குகள் தான் அவர் மீது பாய்ந்தது. இன்று வரையிலும் ஒரு நாளைக்கு 4 கோர்ட்டு 10 நீதிமன்றங்களை ஏறி இறங்குறாரு. அப்போ அவருக்கு அந்த தேவை தன்னை வருத்தி கொண்டு யாருக்காக போராடுகிறார், யாருக்காக நிற்கிறார்? இந்த மக்களுக்காக நிற்கிறார். இன்றைக்கி அணு உலை வெடித்தால், அணு உலை கசிவு ஏற்பட்டால் அதை பாதுகாப்பதற்காக இந்திய ஒன்றிய அரசிடமே என்ன சாதனங்கள் இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், இங்கே கப்பல் வருது, ஒரு கப்பல் பார்க்கிங்கில் அதை நிறுத்தும் போது இடிச்சிக்கிறாங்க. அதிலிருந்து வெளியேற கழிவுகள், எண்ணெய் ஆய்வுகள், மருத்துவ கழிவுகள் அதுவே அகற்ற முடியல. நம்முடைய கழிவறைகளில் டாய்லெட்டில் வச்சுருக்கிற பிளாஸ்டிக் பக்கெட்டை கொடுத்தா அதை வந்து போய் அந்த கழிவுகளை அகற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் அரசு இயந்திரங்கள் இருக்குது, அரசனுடைய நவீன டெக்னாலஜி இருக்குது, மோடி அரசனுடைய டிஜிட்டல் இந்தியா இருக்குது. அப்படின்ற போது நீங்கள் மேலே இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நமக்கும் அவனுடைய விஞ்ஞான உலகத்தில் நம்ம வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கிறோம். நான் சமீபத்தில் பெட்னாவினுடைய உலகத்தமிழர் மாநாட்டுக்கு போனேன். அங்கே வந்து எலான் மாஸ்கினுடைய கண்டுபிடிப்பில் உருவாக்கப்பட்ட ஆள் இல்லாத கார் இருக்குது, ஹால் இல்லாத ராக்கெட் இருக்குது, விமானங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து அங்கே நவீன டெக்னாலஜி அவ்வளோ இருக்குது. ஆனால் அது எல்லாம் இங்கே எப்போ வருது அப்படின்னா பல ஆண்டுகள் கழித்து, சில ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு அது அறிமுகமே ஆகுது. ஆனால் அந்தளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியோ அந்தளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியோ இல்லாத ஒரு சூழலில், ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருக்கிற ஒரு பேராபத்து, விபத்துன்று ஒன்று ஏற்பட்டால் அதை தற்காத்து கொள்ள முடியாத சூழலில் இருக்கிற அணு உலை மட்டும் ஏன் இங்கே வரணும்? ஹைட்ரோ கார்பன் திட்டம் மட்டும் இங்கே ஏன் வரணும்? நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மலை.
மற்ற நீர்வீழ்ச்சிகள் உருவாவதற்கும் பனிப்பாறைகள் உருகி நீர்வீழ்ச்சிகள் உருவாகலாம். ஆனால் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை என்பது அங்கே இருக்கிற அந்த புல்வெளிகள் அது அடைகாத்து காத்து வைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் அந்த மலைகள் உருவாகி அந்த மலையினுடைய தன்மையே அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க புவியியல் வல்லுநர்கள். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி பாதுகாத்து வச்சிருந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சிற்றோடைகளாக ஆறுகளாக நீர்வீழ்ச்சிகளாக மாறி இன்றைக்கு தாமிரபரணி இந்த மண்ணிலே உருவாகுது. அப்போ அந்த தாமிரபரணி தண்ணீரை உறிஞ்சி விற்பனை பொருளாக மாற்றம் செய்கின்ற போது வேல்முருகன் அங்கு சென்று போராடுகிறான். அரச பயங்கரவாதம் என் மீது தடியீடு நடத்துகிறது. நம்முடைய நியூஸ் 7 தொலைக்காட்சி தான் அதை நேரடியாக ஒளிபரப்பு செய்திருக்கிறது. இன்னும் கூட அந்த காட்சிகள் கடக்கிறது. ஆக வேல்முருகன் எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இன்றைக்கி விமான நிலையம் யாருக்காக அமைக்கிறோம்? அந்த விமான நிலையத்தால் பாதிக்கப்படுற மக்கள் யார்? பயன்படுற மக்கள் யார்? இந்த குரலற்ற ஏழை எளிய விவசாய மக்களுக்கு விமான நிலையம் அமைப்பதால் என்ன பயன்? இந்த அடிப்படையில் தான் என்னுடைய எதிர்ப்புகளை தவிர ஏதோ ஒரு ஆறிரவு இல்லாத ஒரு ஆள் மாதிரி எல்லா திட்டங்களையும் எதிர்ப்பதோ எல்லா திட்டத்திற்கும் கண்டனம் செய்வதோ மக்களோடு சேர்ந்து அங்கே உட்காந்து அதை எதிர்த்து போராட்டி கைது சந்தித்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களுக்கும் ஏறி இறங்கணும், என் வாழ்நாள் முழுவதும் நீதிமன்ற படிக்கட்டுகளே ஏறி இறங்குவதற்கு சுப உதயகுமாரன் மாரி நான் எங்கள் வீட்டில் என்ன நேர்ந்தா விட்டுருக்காங்க? அப்படி இல்லையே. இல்ல ஒரு பக்கம் வந்து நீங்க சொல்லக்கூடியது சூழலியலுக்கு எதிராக நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது என்பது வேறு. ஒரு பக்கம் வளர்ச்சிக்காக அது நாற்கர சாலையும் இப்படிதான் எதிர்ப்பு வந்தது. அப்படி ஒரு இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலைகளுடைய பங்கு, இப்ப விமான நிலையம் குறித்து நீங்க ஒரு எதிர்ப்பை பதிவு பண்றீங்க. பல இடங்களை தேர்வு செஞ்சுட்டு அந்த இடத்தில் மட்டும்தான் அதற்கான ஃபீசிபிலிட்டி இருக்குன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப வேல்முருகனும் வந்து விமானங்கள்ல பயணிக்கக்கூடிய ஒருத்தர் தான். அப்படி பார்க்கும் பொழுது விமான நிலையமும் இந்த மாதிரியான வளர்ச்சிகள் உட்கட்டமைப்பு சார்ந்து சூழலியலுக்கு நேர் எதிர் திசையில இருக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து உட்கட்டமைப்பு சார்ந்த வளர்ச்சிகளை நாம எப்படி பார்க்கிறோங்கிறது சேர்க்க அடக்கம் தானே. இப்ப நீங்க வந்து உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. இப்ப விமான நிலையமே வேல்முருகன் வேண்டாம் நாங்கள் கட்ட வண்டியில் போறேன் நான் சொல்றேன் இல்லை. நானும் விமானத்தை பயன்படுத்துகிறேன். ஆனால் அந்த விமான நிலையம் 25 ஆறு ஏரி குளங்கள் சிற்றோடைகள் கண்மாய்கள் இருக்கக்கூடிய அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் ஒப்போகம் விளையக்கூடிய அந்த இடத்துல தொடங்கணுமா? வேறு இடங்களை தேர்வு செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். கடந்த காலங்களில் வேறு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரி, இப்போது கூட அந்த மக்கள் தேர்வு செஞ்சிட்டிங்க. நாங்கள் ஒரு சில கிராமங்களுடைய சர்வே எண்ணுகளை சொல்லி இந்த பகுதியினாச்சும் நீங்கள் அந்த ஓடுதலை பாதை அந்த பகுதியில் அமையாத மாற்றி அமைச்சு கூட பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பேசுறதுல என்ன ஈவோ இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன அடிப்படை வசதிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஷிப்காட்டுகளையோ எல்காட்டுகளையோ அல்லது ஏனைய பல்வேறு நம்முடைய சிட்கோ தாட்கோன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை எதிர்க்கலை. நாசகர நிறுவனம் இன்றைக்கி கடலூர் ஷிப்காட் வந்துச்சு. ஆரம்பத்தில் நாங்கள் வேலைவாய்ப்புக்காக வரவேற்றோம். இன்றைக்கி தெற்காசியாவில் மனித இனம் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமா அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி அதை சுற்றி இருக்கிற பல கிராமத்தினுடைய தாய்மார்களுக்கு இன்றைக்கு கரு நிற்பதில்லை. ஆண்கள் இன்றைக்கு மலட்டுத்தன்மை அடைந்திருக்கிறார்கள். நுரையீரல் தொற்றிலிருந்து இருதய கோளாறிலிருந்து புற்றுநோய் வரையில் அடுக்கடுக்கான சித்திரவதைகளை அந்த மக்கள் உள்ளாகிறாங்க. அப்போ இந்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்பின் ஊடாக இந்த நிறுவனத்தால் இந்த தொழிற்சாலை கழிவுகளால் இந்த தொழிற்சாலை காசு மாற்று வெளியேற்றத்தினால் இந்த பாதிப்புகள் வருகின்றது என்கிற போது அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை மூடணுமா இல்லையா? அப்படி மூடாதனுடைய விளைவுதானே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஸ்டெர்லைட்டில் மக்கள் லட்சக்கணக்கான பேர் தன்னெழுச்சியாக கூடி இன்றைக்கு பல உயிர்களை பலி கொடுத்து இன்றைக்கி உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் அரசுகள் இன்றைக்கி மூடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அது போன்ற நச்சு ஆலைகளை மக்களுக்கு உயிருக்கு உடமைக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற ஆலைகளை மூடுங்கன்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 10,000க்கு மேற்பட்ட தொழிற்சாலை இருக்குது. எல்லா தொழிற்சாலை முன்பாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து நெய்யலாறு எங்கே பாழா போச்சோ அங்கே போராட்டம் நடக்குது. பெருந்தூரில் எங்கே ஷிப்காட் இண்டஸ்ட்ரியால் பாதிக்கப்பட்டதோ அது குறிப்பிட்ட தொழிற்சாலைகளையும் மூடுங்க, அதுமாரி நடவடிக்கை எடுங்கன்னு தான் மக்கள் போராடுறாங்க. இப்போ எல்லா தொழிற்சாலைகளையும் நம்ம மூடணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது என்று நம்ம சொல்கிறது இல்லை. இப்போ ரயில்வே திட்டங்கள் வருது, மீட்டர் கேஜி பாதையை அகல பாதையாக மாற்றுறாங்க. எங்கேயும் மக்கள் எதிர்த்து போராடலையே. அதேமாரி 8 வழிச்சாலை வேண்டாம், 4 வழிச்சாலை போதுமானது, போக்குவரத்து வசதிக்கு இது ஏற்புடையதாக இருக்கிறது, விவசாய நிலங்களை அழிக்க வேண்டாம் அப்படின்னு தான் மக்கள் எதிர்த்தாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்களாகியும் சரி உலக மக்களாகியும் சரி அவரவர்கள் அந்தந்த மக்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல திட்டங்களை வரவேற்கவும், இது கார்ப்பரேட் பெரு நிறுவனங்கள் லாபம் அடைகிற லாப நோக்கோடு கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களை எதிர்க்கின்ற மனநிலை மீது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது உலகம் முழுவதும் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வேல்முருகன் ஆகிய நான் எதிர்க்கிறேனே தவிர நான் சகட்டு மேனிக்கு எல்லா திட்டத்தையும் எதிர்க்கணும், வளர்ச்சிக்கு தடையாக இருக்கணும் அப்படின்னு என்னுடைய நோக்கம் இல்லை. காரணம்
நானே என் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும்னு கேட்குறேன். உதாரணத்துக்கு வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி ஒசூரில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ன்னு சிப்காட் விரிவாக்கம் பண்ணாங்க. அதில் ஒரு டாட்டா நிறுவனம் அங்கே வந்து 10,000 பேர் உத்தரகாண்ட்லேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து, மத்திய பிரதேசத்துலேருந்து, பீகார்லேருந்து கொண்டு வந்து சிறப்பு ரயிலில் கொண்டு வந்து அந்த தொழிற்சாலையை பெண்கள் ஆண்களை வேலைக்கு வைக்கிறாங்க. அப்போ அந்த சிப்காட் வரும், எங்களுக்கு வேலை கிடைக்கும்னு கொடுத்தாங்கல்ல அந்த எளிய மக்கள், அவங்களுக்கு யார் பாதுகாப்பாருன்னு? அப்போ அந்த ஆலையை ஒன்று நீங்கள் மூடிட்டு என்னோட பேச்சுவார்த்தை பண்ணி என்னுடைய மக்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்ல தானே செய்வான். நீங்கள் எந்த மக்களுக்கு நிலத்தை கையகப்படுத்துறீங்க? இப்போ அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை உறுதி செஞ்சுருக்கா? இன்றைக்கி என்எல்சியில் என்ன நடக்குது? இன்றைக்கி எல்லா உயர் அதிகாரிகளும் ஒருவன் கூட தமிழன் கிடையாது, எல்லாம் வடநாட்டுக்காரன். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்கள் எல்லாம் வடநாட்டுக்காரன், தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே துறையில் எல்லாம் வடநாட்டுக்காரன். அப்போ நீங்கள் எல்லாமே இன்றைக்கி அதான் சொல்லணும், முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன மாரி, நீங்கள் இந்தியை எதிர்த்து திணிப்பு, இந்தி என்கிற ஒரு மொழியை எதிர்த்து போராடி எங்கள் தாய்மொழி தமிழை காப்பதற்கு நாங்கள் உயிர் தியாகம் செய்தோம். இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க சக மனிதனை கொண்டு வந்து இறக்குனா சக மனிதனை எதிர்த்தா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும், அண்டை மாநிலங்களில் இதற்கான எதிர்வினை ஆற்றுவாங்க, அப்போ தமிழ்நாடு அரசு இதில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து சுமார் 1 கோடி வட இந்தியர்கள் திட்டமிட்டு இறக்கி இங்கே தமிழ்நாட்டுடைய எல்லா வேலை வாய்ப்புகளையும் பறித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது சமீப காலமாக நடக்குது. அப்போ 10,000 ஆண்டுகள், 50,000 ஆண்டு, 1,00,000 ஆண்டு, 5,000 ஆண்டு, இது எல்லாம் வரலாற்று பெருமை கொண்ட இனம். இந்தியாவில் இருக்கிற பிரிதொரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து இங்கே விவசாயம் வேலை செஞ்சாங்களா? அவங்க தான் மெட்ரோ வேலை செஞ்சாங்களா? அவங்கள தான் ஹோட்டல்களில் வேலை செஞ்சாங்களா? அவங்க தான் கடைகளில் வேலை செஞ்சாங்களா? அப்போ அந்த இடையெல்லாம் என்னுடைய தமிழர்கள் தான் செஞ்சாங்க. அப்போ அந்த தமிழர்கள் இன்றைக்கி சோம்பேறியானதுக்கு யார் காரணம்? இன்றைக்கி தமிழர்கள் பெரிய குடிக்கு அடிமையாவதற்கான காரணம் என்ன? டாஸ்மார்க், அரசு மதுபான கடைகள், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விற்கப்படுகின்ற கஞ்சா, அபின், போதை, இது. ஆக இதை கட்டுப்படுத்துங்க, இதை மட்டுப்படுத்துங்க. இதையெல்லாம் திறந்து விட்டுட்டு நீங்கள் வந்து இந்திக்காரன் வரான் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் வண்டியில் அந்த முன்பதிவு செய்யப்பட்ட அந்த கிளாஸை உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறான். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வட மாநிலத்திற்கு ஒரு கலாச்சார விழாவுக்கு தமிழர் டீம் ஒன்று போகுது. அவங்க இருக்கிற அந்த முன்பதிவு செய்யப்பட்ட உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க. இது போய் நாங்கள் ரிசர்வ் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம், இந்த ஸ்பெஷல் கோச் எடுத்து நாங்கள் பணம் கட்டி வந்திருக்கோம் ரயில்வே துறைக்கு, இது உள்ள கண்ணாடி உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து எங்கள் சீட்டில் உட்காருங்கன்னு கேட்டதுக்கு தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் கோயம்புத்தூரில் தாக்கப்படுறாங்க, பொள்ளாச்சியில் தாக்கப்படுறாங்க, கும்மிடிப்பூண்டி போகிற வண்டியில் தாக்கப்படுறாங்க. இங்கே நடைபெறுகின்ற பல குற்றங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சரிபாதி மேலே குற்றங்களுக்கு இந்த வட இந்திய ஹபின், ஹராயின், போதை, கஞ்சா, மாத்திரை, இந்த குட்கா, பான்பராக், இதுக்கு அடிமையாக இருக்கிற இளைஞர்கள் அவன் வந்து சுய நினைவை இழந்து அவன் யார் என்னங்க பிரச்சனைகள் வரலாம். காவல்துறைக்கு போனாங்க, சென்னையில் அவங்களுக்கு காவல்துறை தாக்குறாங்க, ஈரோட்டில் காவல்துறை துரத்தி கத்தியை கண்டு வெட்டுறான். அப்போ இந்த அநியாய அக்கிரமங்கள் நடக்குது இல்லையா? இதையெல்லாம் மட்டுப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, கட்டுப்படுத்தி இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. எந்த நோக்கத்துக்கு தொழிற்சாலை கொண்டு வரீங்களோ அந்த நோக்கம் அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கிடைப்பது இருக்கணும். அதை நீங்கள் உறுதி செய்யணும். நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனம் கூட ஒப்பந்தம் போட்டுட்டு அப்புறம் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழில் தொடங்கிட்டானா அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா? அந்த உள்ளூர் நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மனிதர்கள் படித்து விட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்திருப்பவனுக்கு வேலை கிடைத்திருக்குது உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை உயரதிகாரிகள் இருக்கு இல்லையா? அது இல்லை. அப்போ இல்லாத போது நாங்கள் கேட்கின்ற போது உடனே வேல்முருகன் வந்து கம்பெனிக்கு எதிராக போராடுறாரு, இவரை பிடிச்சி உள்ளே போடுங்க, இவர் தேச விரோதம் என்எல்சி எடுத்து போராடுறாரு, இவர் தேச விரோத வழக்கில் கைது செய்யுங்க அப்படின்னா அப்போது தான் நாங்கள் ஆத்திரப்படுகிறோம், கோவப்படுகிறோம், எங்களுடைய போராட்டம் வீரியம் அடைகிறது. நாங்கள் எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் எதிராக இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி, நீங்கள் ஆங்கிலத்தில் டிவிகே அப்படின்னு உங்கள் ட்விட்டர் ஐடியிலேருந்து பலவற்றில் உங்கள் பெயரோடு சேர்த்து அதையும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவங்களும் டிவிகே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஒரிஜினலாக யார் டிவிகே, யார் டிவிகேன்னு போட்டுக்கலாம். இல்லை, அது வந்து உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகை ஆசிரியர்கள் தான் நீங்கள் முடிவு செய்யணும். அதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கென்றும் அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கென்றும் சில மரபுகளும் சில சட்ட விதிகளும் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் நான் இந்த கட்சியை 2012ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆங்கிலத்தில் டிவிகே சுருக்கம் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இதுமாரி இவர் தாவாக்கா என்று கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் அதனுடைய சுருக்கம் டிவிகே என்று வைத்த போதே நான் உடனடியாக விஜய்க்கும் வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன், இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன், அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் கூட அந்த செய்தியை நான் தெரிவித்தேன். ஆக இந்த தேர்தல் ஆணையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று ஒன்று பதிவு செய்யப்பட்டு அது தனித்து சில தொகுதிகளிலே போட்டியிட்டு வைப்புத் தொகையை நான் 2016 பெற்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட சுமார் 32,000 வாக்குகளை பெற்றிருக்கிறேன். இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற ஆங்கிலத்தில் டிவிகே சுருக்கத்துடன் தான் எனக்கு தேர்தல் ஆணையம் கேமரா என்கிற ஒரு சின்னத்தையும் ஒதுக்கி தந்தது. அப்படியேப்பட்ட தேர்தல் ஆணையம் நான் இத்தனை கடிதங்களை எழுதியும், நான் வக்கீல் மூலமாக நோட்டீஸ் சர்வே பண்ணியும் கூட அதை கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அந்த டிவிகே என்கிற தாவாக்கா என்கிற
அந்த தமிழக வெற்றி கழகம் என்பது டிவிகே என்று வருகிறது. அவர்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் செய்யுங்க. இதுமாதிரி ஆல்ரெடி சீனியாரிட்டியின் அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர், அவர் நிறுவனராக கொண்டு இந்த கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவங்க அப்பயே அதை திருப்பி அனுப்பி அதற்கு கொறி போட்டு அனுப்பி அதை மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, தேர்தல் ஆணையம் அதை செய்யவே இல்லை. அவரையும் டிவிகேன்னு ஆங்கிலத்தில் அழைக்கிறதுக்கு அனுமதிக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் டிவிகேன்னு அழைப்பதற்கு அனுமதிக்குது. ஆக இந்த முடிவை மாற்றுகிற அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தான் இருக்கிறது. அதனுடைய கிளையாக இருக்கிற தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் இதை முடிவெடுத்து, ஏன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்தாலும் டிவிகே என்கிற பெயரை பயன்படுத்தி கட்சி நடத்தினாலும், நீங்கள் சொன்னது போல் ஆதாரமாக கேட்டால் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆங்கிலத்தில் நான் டிவிகே தான் வச்சுருக்கிறேன். அதேமாதிரி என்னுடைய ட்விட்டர், என்னுடைய இன்ஸ்டாகிராம், என்னுடைய முகநூல் பக்கங்கள் எல்லாவற்றிலும் நான் ஆங்கிலத்தில் டிவிகேன்னு தான் வச்சுருக்கிறேன். கீழே தமிழில் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சுருக்கேன். ஆக இதையெல்லாம் ஆவணத்தின் அடிப்படையில் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமத்தில் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் என்ன பதிவு செஞ்சுருக்காங்க, அவர் கொடுத்த வக்கீல் நோட்டீஸின் அடிப்படையில் வேல்முருகனுக்கு தான், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தான் ஆங்கிலத்தில் டிவிகே என்று பயன்படுத்துவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கணும் உத்தரவு. ஆனால் இது வரைக்கும் வழங்கலை. இதில் என்ன அரசியல் இருக்குது என்பது இனிதான் தெரிய வரும். விஜயுடைய இந்த கட்சி குறித்து 2026 தேர்தலில் வேல்முருகன் எப்படி பார்க்கிறார்? இல்லை, நான் ஏற்கனவே பல பத்திரிகை ஊடகங்களில் சொல்லியிருக்கேன். இந்திய நாட்டின் தேர்தல் ஆணையம், இந்திய நாட்டின் குடிமக்கள் அவர்கள் சொல்லுகிற சில கண்டிஷன்ஸ், அதன் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் கட்சியை தொடங்கலாம், தேர்தல் ஆணையம் பதிவு செய்யும். ஆனால் அப்படி பதிவு செய்து ஒரு கட்சி நடத்துகிற உரிமை ஒரு இந்திய நாட்டின் குடிமகனுக்கு இருக்கிறது. அந்த உரிமையை நடிகர் விஜய் அவர்கள் தற்போது செய்திருக்கிறார். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேர்தல் காலகட்டத்தில் அவர் மக்களை சந்திக்க அப்போதுதான் வருவாரா, அல்லது தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இன்றைக்கு தமிழ் சமூகம் நான் அவங்ககிட்ட பட்டியலிட்டல, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மக்களோட மக்களாக இரண்டரை கலந்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்களோடு சேர்ந்து பணியாற்றி விட்டு இந்த தேர்தல் காலத்தை சந்திப்பாரா என்கிற ஒரு கேள்விதான் என் முன் தொக்கி நிற்கிறது. மற்றபடி அவருக்கு அரசியல் வருவதையோ 2026 31 அவருக்கு அரசியல் வருவதற்கு எல்லா உரிமைகளும் அவருக்கு இருக்குது. அவர் வரட்டும், நான் வரவேற்கிறேன். உங்களுடைய சித்தாந்தங்களை தான் அவரும் பேசுகிறார். திராவிடம், தமிழ் தேசியம், இது உள்ளடக்கிய ஒரு சித்தாந்தத்தை அவரும் பேசுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய அரசியல் சித்தாந்தம், உங்களுடைய சித்தாந்தம், இந்த ஒற்றுமை இது தேர்தல் காலத்தில் எப்படி எதிரொலிக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பிரபலம். பல லட்சக்கணக்கான இளையோர்கள், இளம்பெண்கள், இளைஞர்கள் ஒரு சினிமாவில் அவர் பேசுகின்ற வசனம், அவர் பேசுகின்ற உடல் மொழி, அவருடைய நடிப்பு திறன், அவருடைய அந்த நடனம், அவருடைய சண்டை பயிற்சி, இதையெல்லாம் பார்த்து பிரமிக்கப்பட்டு அவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அணிதிரண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு பின்னால் அணிதிரண்டிருக்கிற கூட்டம் என்பது களத்தில் மக்களுக்காக நின்று போராடி அடி வாங்கி உதை வாங்கி ஜெயிலுக்கு போய் வம்பு தும்புகளை சந்தித்து ஆட்சியாளர்களிடம் சட்டமன்றத்தில் கூட்டணியாக இருந்தாலும் கூட அவருடைய கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் சந்தித்து இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக, இந்த தமிழர் நிலத்திற்காக, தமிழ் தேசிய அரசியலுக்காக சுமார் 45 ஆண்டு காலம் என்னுடைய நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து நான் அரசியல் களத்தில் நிற்கிறேன். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறேன். 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். அதுவே தேர்தல் அரசியலே, சட்டமன்ற அரசியலிலே நான் 30 ஆண்டு காலம், அப்புறம் ஒரு 15 ஆண்டு காலம் சிறுவயதிலிருந்து அரசியல் களத்தில் நின்று, போராட்ட களத்தில் நின்றிருக்கிறேன். ஆக என்னை நான் ஒருபோதும் பிறரோடு ஒப்பிட்டு நான் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. எனக்கென்று ஒரு தமிழன், நான் ஒரு தமிழன், அதுவும் ஒரு தமிழ் தேசிய களத்தில் நிற்பவன், அதுவும் எம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவன். இந்த தமிழர் நிலத்தில் என் முன்னித்தியர்களாக இருந்த ஐயா புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன், ஐயா பாவலர் பெருஞ்சித்தனார் போன்ற எண்ணற்ற தலைமைகளை நான் உள்வாங்கியவன். வயதில் நான் அவர்களுடைய சிறுவனாக இருந்தாலும் அவருடைய அரசியலை முழுமையாக அவர்களோடு இணைந்து பணியாற்ற களத்தில் முடியவில்லை என்றாலும் அவருக்கு பின்னால் இந்த இடத்தை நிரப்பியவர்களுக்கோடு இருந்து கைகோர்த்து தமிழ் தேசிய அறத்தில் அது என்ன சொல்லுவாங்க, ஜனநாயக மாண்புடனும் பணியாற்றியிருக்கிறேன். இந்திய அரசின் சட்ட விதிகளுக்கு முரணாகவும் நின்று நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரையில் அது விஜயாக இருக்கலாம், ரஜினிகாந்தாக இருக்கலாம், அது எந்த ஒரு பிரிதொரு நடிகரையோ நான் எதிராகவும் பார்க்கவில்லை. அவர்களை ஒரு காலத்திலும் ஐயோ இவர்கள் வந்துட்டாங்க அதனால் நம்முடைய இருப்புக்கு கேள்விக்குறியாகிவிடும், நமக்கு கூடுகிற கூட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் நான் கிஞ்சித்தும் கவலைப்படுவன் அல்ல. காரணம், நான் எனக்கென்று ஒரு பாதை,
அந்த பாதையில் மிக சரியாக திட்டமிட்டு நான் தேர்வு செய்து பயணித்து கொண்டிருக்கிறேன். அதனால் 26 விஜய் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதை தாண்டிய ஒரு புகழ்பெற்ற திரை வெளிச்சத்தின் ஊடாக கிடைக்கிற அந்த ரசிகர்களை வைத்துக்கொண்டு வருவதை குறித்து எனக்கு கவலை இல்லை. என்கிட்ட வர்றவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக நான் சொன்ன இத்தனை போராட்ட களங்களுக்காக காவல்துறையுடைய அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, வம்பு தும்புகளை, வழக்குகளை, தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்புக்காக ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை, அது தனியாக இன்னும் சொல்லப்போனால் தனிநாடு கேட்டு போராடிய போராளிகள் எல்லாம் கூட என்னோடு கரம் கோர்த்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் இன்றைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பேர் இயக்கமாக, அரசியல் கட்சியாக வளர்ந்து வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோழர் சுப்ப உதயகுமாருடைய பச்சை தமிழகம் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறது. அதுபோன்று நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாக, முக்கிய இரண்டாங்கட்ட பொறுப்பாளர்களாக, ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்த அன்புக்குரிய மதுரை வெற்றிக்குமரன் அவர்களும், அதுபோன்று அன்புக்குரிய புதுக்கோட்டை அண்ணன் தனசேகரன் போன்றவர்களும், அன்புக்குரிய புகழேந்தி மாறன் போன்றவர்களும், இது போன்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள். இப்போ நேற்று கூட திருச்சியில் அதனுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆளுமையாக இருந்த வழக்கறிஞர் பிரபு என்னோடு இணைந்திருக்கிறார். முன்தினம் புதுக்கோட்டையிலே தனசேகரன் என்னோடு இணைந்திருக்கிறார். அதற்கு முதல் வாரம் கிருஷ்ணகிரியிலே பிரபாகரன் தம்பி இணைந்திருக்கிறார். அதற்கு முதல் நாள் சேலத்திலே தம்பி தங்கம் உள்ளிட்ட எண்ணற்ற ஆளுமைகள், வேலூர் தேவேந்திரன் போன்ற, சென்னையிலே இங்கே இருக்கிற தியாகராஜன் போன்ற, எட்மண்ட் போன்ற பல தமிழ் தேசிய போராளிகள். அவர்கள் தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். என்னையோ அல்லது இன்னும் இருக்கிற பிற தமிழ் தேசிய அரசியல் கட்சி தலைவர்களையோ தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனையும் தமிழரசனையும் தலைவராக தங்கள் மானசீகமாக ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்தவர்கள். அப்போ அவர்கள் நான் தவறு செய்தாலும் என்னை விட தூய தமிழ் தேசிய அரசியல் செய்யக்கூடியவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணிப்பார்கள், அல்லது காலத்தின் கட்டாயம் அவர்களே ஒரு தலைமையாக உருவாவார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அதை நடத்துகிற வேல்முருகன் ஆகிய நான் மிக சரியாக பயணிக்கிறேன், மிக சரியாக மக்களோடு மக்களாக நான் நிற்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்ட புரிதல் உள்ள அரசியல் தெளிவு பெற்றவர்கள் என்னோட நிற்கிறாங்க. கட்சியிலிருந்து நீங்கள் சொன்ன அந்த ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் சேர்ந்திருக்காங்களா? இல்ல, அப்படிதான் இருக்கணும். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா அவ்வளோ ஆஃபர் கொட்டி கிடக்குது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவும் சரி, ஆண்டு அண்ணா திமுகவும் சரி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளை எப்படியாவது உடைத்து அதில் இருக்கிற இரண்டாங்கட்ட தலைவர்களை, மிக முக்கியமான தளபதிகளை தன்னகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது பயங்கரமான முயற்சிகள் நடக்குது. ஆனால் அங்கே நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு வெறுமனே போராட்ட களத்தில், நீங்கள் சொன்னது போல் வெறுமனே போராட்டமே வாழ்வென்று கொண்டு களத்தில் நிற்கிற வேல்முருகன் தலைமையை ஏற்றுக்கொண்டு போராளிகள், எந்தவித ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கும் உங்களுக்கு சுப்ப உதயகுமார்னு சொல்ல முடியாது. அதுமாதிரி இப்போ என்னோடு சேர்ந்திருக்கிற நான் பட்டியலில் சொன்ன இந்த தம்பிகளை, இந்த தோழர்களை நாம் சொல்ல முடியாது. இன்னும் ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக அரசையே எதிர்த்து நேருக்கு நேராக போராடுகின்ற, நீதிமன்றத்தின் வாயிலாக தட்டி கேட்கின்ற ஒரு அறம் சார்ந்த வாழ்வு வாழக்கூடிய அரசியல் ஆளுமைகள், தலைமைகள் எல்லாம் என்னோடு இணைந்திருக்கிறார்கள், இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களெல்லாம் இன்றைக்கு என் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து என் தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணிக்க வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் என்னை விட வயதிலே மூத்தவர்கள், என்னை விட தமிழ் தேசிய அரசியல் முன்னிறுத்தி ஏறுகளாக இருந்தவர்கள் கூட என் தலைமை, இன்னைக்கு ஐயா புலவர் கலியபெருமானுடைய குடும்பம், அவருடைய உறவுகள் எல்லாம் கூட ஒரு விதத்தில் எம் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் நான் பங்காற்றிய தமிழ் தேசிய அரசியலுக்கும் சொல்ல வேண்டிய இடத்தில் அந்த செய்திகளை சரியாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று பாவலருடைய மகன் பொழிலன் அவர்கள் எந்த ஓட்டு அரசியல் கட்சியோடு நெருக்கம் காட்ட மாட்டார். அவர் இன்றைக்கு ஒரு தோழமையோடு என்னோடு பயணிக்கிறார். அதுபோன்று உங்களுக்கு தெரியும், திருமுருகன் காந்தி, KM ஷரீப்பு, தடா ரஹீமு, இது போராளி இயக்கங்கள், சின்ன சின்ன குழுக்கள், அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்னோடு நட்பு பாராட்டுகிறார்கள். உங்களுக்கே தெரியும், நான் சொல்லுகின்ற இந்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து என்னுடைய ஒருங்கிணைப்பில் தான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்ற ஒன்றை நிறுவி கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு கூட்டணியில் இருந்த அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற திமுகவாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசுகள் காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும், இதற்கு எதிராக சமீபமாக ஒரு 15 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் மக்களை, 50,000 பேரை 1 லட்சம் பேரை திரட்டி இதற்கு எதிராக போராட்ட களத்தில் நின்றவன் வேல்முருகன் என்பதை இந்த தலைமைகள் எல்லாம் நம்புகிறார்கள். ஆக அந்த தலைமைகள் மற்ற அரசியல் கட்சிகளோடு போய் நிற்பதை காட்டிலும் ஒரு சகோதரனாக, அண்ணனாக, தம்பியாக நம்மோடு பயணிக்கின்ற வேல்முருகனோடு நிற்பதில் அவர்களுக்கு ஒரு மன திருப்தி, கருத்து ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒரு ஏற்புடைய இசைவு இருக்கிற காரணத்தினால் என்னோடு கைகோத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நானாக போய் யாரையும் கட்டாயப்படுத்தி புரிதொரு அரசியல் கட்சியில் இருக்கின்ற இரண்டாங்கட்ட தலைவர்களை, தலைமைகளை, அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்களை அவர்களுக்கு சிறுமை ஏற்படுகின்ற வகையில்
நான் யாரிடத்திலும் எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்துவதில்லை. இன்றைக்கி ஒட்டுமொத்த இளையோர் சமூகம், நானே ஆச்சரியப்படுறேன். இன்றைக்கி விஜய் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான இணைகிறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அது உங்களை நான் சொல்லலை, சில பத்திரிகை ஊடகங்கள் கட்டி எழுப்புகின்ற பிம்பங்கள் தான். இன்றைக்கி உண்மையிலே மனசுக்கு ஒரு நேரம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரும் விஜய் டிவிகேயில் போய் சேர்றாங்க, விஜயனுடைய டிவிகேயில் சேர்றாங்க அப்படின்றாங்க. உண்மை அதுவல்ல. நீங்கள் தோழர் என்னுடைய ட்விட்டரை பாருங்கள், என்னுடைய முகநூல் பக்கத்தை பாருங்கள். உண்மையான டிவிகே என்று சொல்லக்கூடிய உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக நடத்தப்படுகின்ற வேல்முருகனை நிறுவனராக கொண்ட இந்த டிவிகேல தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடு முழுவதும் இணைந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு மணி நேரம் கூட எனக்கு ஓய்வில்லை. அதனால் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காம ஒரு சினிமா வெளிச்சம் இருக்கிறது, அவருடைய செய்தியை போட்டால் அல்லது அவருடைய குறித்து ஒரு செய்தி வெளிவந்தால் பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க என்பதற்காக மிகப்படுத்தப்படுகின்ற ஒரு செய்தியாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல், இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய கூட்டணி கணக்கு என்ன? ஒரு கணக்கு இல்லை. நாங்கள் மனிதகுல விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிற, இங்கு இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று மக்களை பிளவுபடுத்துகிற, பிளவுவாத அரசியல் செய்கின்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இன்றைக்கு வேகமாக வளர்ந்து வருவதாக வலதுசாரி ஊடகங்களும் பத்திரிகைகளும் உண்மைக்கு மாறான பொய்யான செய்தியை பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு திருப்பரங்குன்ற விடயத்திலே கூட அப்பாவி இந்துக்கள் அணி சேர்கிறார்கள், உண்மை என்ன என்று புரிந்து கொள்ளாமல். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே எங்கேயாவது தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில், ஒரு சகோதரத்துவ மிளிர்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் இந்த மத ரீதியான சண்டைகள், ஏற்கனவே சாதி சண்டைகளாலும் போதை வாசுகளாலும் தமிழகம் மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு அவப்பெயரை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இங்கு இது போன்ற விடயங்கள் கிளப்பி விடுகின்ற இவர்கள் தலைமை இங்கு வலுவாக கால் ஊன்றி நாளை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் இந்த நாடு தாங்குமா, எவ்வளோ பெரிய பேரபாயம் இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்த காரணத்தினால்தான் நாங்கள் சட்டமன்றத்தில் சண்டையிடுறோம், கொள்கை ரீதியாக சண்டையிடுறோம், கருத்தியல் ரீதியாக சண்டையிடுறோம். இது எல்லாம் இந்த தமிழ் சமூகம் மேன்மை வருவதற்கான சண்டைகளை தவிர இது ஒரு காலத்திலும் பாரதிய ஜனதாவை வெற்றியடை செய்கின்ற சண்டை அல்ல. அந்த வகையில் ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக சக்திகள், கம்யூனிஸ்டுகளை உள்ளடக்கிய ஒரு முற்போக்கு இயக்கங்கள் உள்ளடக்கிய ஒரு அரசியல் தலைமை திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு அரசியல் பேர் இயக்கத்தோடு நாங்கள் கூட்டணியில் இருந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கூட்டணி என்பது நாங்கள் இந்த நிமிடம் வரையிலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம். இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் இது போன்ற சக்திகள் காலூன்றி விடக்கூடாது, வேரூன்றி வளர்ந்து விடக்கூடாது. இது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும், இந்த தமிழ்நாட்டிற்கும், தமிழ்நாட்டு இளையோருக்கும், மாணவர்களுக்கும், கல்வியாளர்களுக்கும் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான அரசியல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவால் வளர்க்கப்படுகிறது. அது கூடாது என்கிற சிந்தனையில், கருத்தில் மிக தெளிவாக நான் இருக்கிறேன். இப்போ பாஜகவோட அதிமுக இல்லை, அவர்கள் தனித்து நிற்பதாக சொல்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நிலவரப்படி. அப்படி பார்க்கும் பொழுது ஏன் வேல்முருகன் கடந்த காலங்களில் அதிமுகவோட கூட்டணி வைத்தவர் தான், நீங்கள் சொல்கிற இந்த கருத்துக்களில் உங்களுக்கு அங்கிருந்தும் அழைப்புகள், ஏன்னா அவங்களும் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும் தானே? இல்லை, அதாவது நம்ம ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து வருகின்ற போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க முற்படுகின்ற அனைவரும் அழைப்பார்கள் தான். ஆனால் நமக்கென்று சில கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், கருத்தாக்கங்கள், சில கோரிக்கைகள் இருக்கிறது. அதை இன்றைக்கு நான் கூட்டணியில் பங்கெடுத்திருக்கிற திமுக தலைமையிடம் நான் வைத்திருக்கிறேன். என் தொகுதிக்கான கலைக்கல்லூரி, சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, அதற்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை, ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு தனித்தமிழ் அரசை உருவாக்கி தர வேண்டும். இதுபோன்று என் தொகுதிக்கான தடுப்பணைகள், வெள்ளத்தடுப்பு சுவர்கள், ஏன்னா எப்பெல்லாம் மழை வந்தாலும் என் தொகுதி பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இதுபோன்று என் மக்களுக்கான, இந்த மண்ணுக்கான நியாயமான, நீதியான, சமூக நீதியுடன் கூடிய சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டிய இடத்தில் இருப்பது தமிழக அரசும், தமிழக முதலமைச்சரும், தமிழக அமைச்சர் பெருமக்களும். அதை இன்றைக்கு சில கோரிக்கையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார்கள். ஆக அதை நான் கேட்கின்ற போதுதான் கோபமாக சட்டமன்றத்தில் பேசுகிறேன். இது போன்ற ஊடகங்களில் என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக நான் எடுத்து வைக்கிறேன். அதற்கும் இந்த கூட்டணி என்கிறதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆக நீங்கள் சொன்னது போல அழைப்பு எல்லாருக்கிட்டேருந்து வரலாம். ஆனால் இப்போதுக்கு நாங்கள் ஒரு கருத்தியலை ஏற்றுக்கொண்டு, ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு, ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு, ஒரு மதச்சார்பின்மையில் உறுதியாக இருந்து, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்த தமிழர் நிலம் எந்த விதத்திலும் பாழ்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதனால் இப்போதைக்கு யார் எங்களை அழைத்தாலும், அழைத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி இந்த கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.
நீங்க மொழி சார்ந்து தமிழுக்கு வந்து மத்திய அரசு செய்யல, இந்தியை திணிக்குது அப்படின்ற பல விமர்சனங்கள் வைக்கிறீங்க. தமிழுக்காகவே காசி தமிழ் சங்கமம்னு ஆண்டுதோறும் இது 3வது ஆண்டா மத்திய அரசு நடத்துது. அதையே நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளலையா? இல்லை, அதாவது நீங்கள் காசி தமிழ்ச்சங்கம் நடத்துகிறத நான் வரவேற்கிறேன், குறை சொல்லலை. அந்த காசி தமிழ்ச்சங்கத்துக்கு போன தமிழர்களை தான் இன்றைக்கி வட இந்தியர்கள் அடிக்கிறான். அங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? காசிக்கு எடுத்துகிட்டு போன என்னுடைய ஐயன் திருவள்ளுவன் சிலைக்கு அங்கே என்ன மரியாதை இருந்தது உங்களுக்கு தெரியும். கோணியில் தான் கட்டி கிடந்துச்சு. ஆக இன்றைக்கு அமெரிக்காவுக்கு போகிற நம்முடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் அவர்கள் நம்முடைய திருக்குறளை அங்கே சொல்லுகிறார். அது அவனுக்கு பெருமை தான், அதில் நான் குறை சொல்லலை. ஆனால் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு, அந்த மொழி தாய்மொழியாக கொண்ட தமிழர்களினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு என்ன? நிதிநிலை அறிக்கையில் எங்கேயாச்சும் தமிழ்நாடுன்னு இடம் பெறுதா? இன்றைக்கி எத்தனை மீட்டர் கேஜி பாசியை ஒன்றிய அரசு வந்த பிறகு, இந்த 3வது முறை மோடி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கி விரிவாக்கம் பண்ணியிருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது ஏகே மூர்த்தி, ஏவா வேலு போன்ற செய்த ரயில்வே திட்டங்களை சார்ந்து என்ன வந்திருக்கு? இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு 3 மருத்துவக் கல்லூரிகள் கேட்டிருக்கிறாங்க, கொடுத்துருக்கீங்களா? ஏன் மக்கள் தொகை கேட்டவர் நூற்றுக்கணக்கான பிஹெச் கேட்டு கோப்பு நிலுவையில் இருக்குது, கொடுத்துருக்கீங்களா? அதாவது நீங்கள் வந்து வெறுமனையே எங்கள் தாய்மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழை நீங்கள் போற்றுவது போல் போற்றிவிட்டு, ஆனால் அவர்களுடைய அடிப்படை வளர்ச்சிக்கு நீங்கள் மிகப்பெரிய குழியில் பறிக்கிறீங்க. எங்களுடைய செம்மொழி ஆய்வு பூங்காவுக்கு நீங்கள் கொடுக்குற நிதி எவ்வளவு? அதில் ஒரு தமிழாய்ந்த அறிஞர் பெருமக்களை நீங்கள் அதுக்கு தலைவராக நியமிச்சிருக்கீங்களா? இன்றைக்கு நீங்கள் எங்கள் தொழில் அறிஞர்கள் இன்றைக்கு எதற்காக நீங்கள் கீழிலேருந்து மாற்றினீங்க? இன்றைக்கி அதற்குரிய நிதியை ஏன் நிறுத்துனீங்க? அப்போ இன்றைக்கி அந்த ஆய்வு என்பது தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழ்நாடு அரசால் அளிக்கப்பட்டு இன்றைக்கு அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டு உலகம் முழுவதும் வருகின்ற தமிழர்களுக்கும் பிறமொழியாளர்களுக்கும் தமிழ் சமூகத்தின் பெருமைகளை இன்றைக்கி என்னுடைய சொந்த ஊருங்க புலியூர் என்கிற என் சொந்த கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற மருங்கூரில் தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்கிற இரும்பு காலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிந்து சமொழி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பது நிறுவப்பட்டு கொண்டு வருகிறது. ஆக இவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட இந்த இனத்திற்கு நீங்கள் உங்கள் நாடாளுமன்றத்தின் முறைமையின் அடிப்படையில், உங்கள் அரசின் அடிப்படையில் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத ஒரு பட்டியலிட சொல்லுங்கள் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா தலைவர்களோட. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லது செஞ்சால், ஒன்றிய அரசு செஞ்சால் நாங்கள் வரவேற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் நல்லது செய்வது போல் தமிழை உயர்த்தி பேசிக்கொண்டே தமிழனுக்கு மிகப்பெரிய குழியில் வெட்டுறீங்க. அதைத்தானே நாங்கள் சுட்டி காட்டுறோம். நாங்கள் தான் கேட்குறோம், ஒக்கி புயலில் எங்களுக்கு என்ன பண்ண கொடுத்தீங்க? வர்தா புயலில் என்ன பண்ண கொடுத்தீங்க? தானே புயலில் என்ன கொடுத்தீங்க? இப்போ வந்து பெஞ்சி புயலில் எங்களுடைய அரசு 25,000 கோடி கேட்டுச்சு. நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? வெறும் 500 கோடி ரூபா தூக்கி கிள்ளி போட்டிருக்கீங்க. அப்போ இந்த மக்கள் படுகின்ற துயரங்களில் நீங்கள் வந்து என் மீனவர்கள் அங்கே கடற்கரை சிங்கள ராணுவம் பிடிச்சி வச்சு அடித்து கொள்றான் படகோட இன்றைக்கி எது நூற்றுக்கணக்கான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு ஒன்றிய அரசு தலைமை அமைச்சது ஒரு கண்டனம் உண்டா? நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் தமிழை வந்து நீங்கள் யாதும் ஒரே யா கேளீர் அப்படின்னு நீங்கள் வடமொழியை கலந்து சொல்கிறதுல பெருமை இல்லை. அந்த தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுடைய அரசு இயந்திரம், உங்களுடைய அரசு அதிகாரம் எத்தனை ஆயிரம் கோடி நிதியை ஒதுக்குனீங்க? என் மக்கள் துன்பப்பட்ட போது, துயரப்பட்ட போது நீங்கள் செய்த உதவிகள் என்ன? ஒன்றிய அரசு பதவிகளில் எத்தனை ஆயிரம் தமிழர்களை நியமிச்சிருங்க? புள்ளி வர இருக்கா? நான் கேட்குறேன். இங்கே இருக்கிற ஆயக்கரப்பனில் எத்தனை ஆயிரம் தமிழர்களை நியமிச்சிருங்க மோடி ஆட்சி வந்த பிறகு? விமானத்துறையில் எத்தனை ஆயிரம் தமிழர்களை நியமிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய கப்பல் போக்குவரத்துறையில் எத்தனை ஆயிரம் பேரை நியமிச்சிருக்கீங்க? உங்களுடைய சிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் எத்தனை ஆயிரம் தமிழர்களை நியமிச்சிருக்கீங்க? நீங்கள் இராணுவத்தில் கூட தமிழர்களை ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. அதை சொன்னால் உடனே இராணுவ வீரர்களை விட்டு வேல்முருகன் மேலே டெல்லி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட வைக்கிறீங்க. நான் கேட்குறேன், என் தமிழ் சமூகத்திற்கு, என் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுடைய பிள்ளை செல்வங்களுடைய இந்த கல்வியை தட்டி பறிச்சிருக்கீங்க நீட்டுன்னு கொண்டு வந்து. இந்த மண்ணின் மக்கள் இந்த கல்வி உரிமையத்தின் ஆண்டு காலம் 1000 சீட் இருக்குன்னா 1000 பேர் தமிழர்கள், இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களோ அல்லது மொழிவழி சிறுபான்மை பிள்ளைச்செல்வங்களோ ஆண்டாண்டு காலமாக இங்கே வாழ்கிற அவர் தெலுங்கரோ கன்னடரோ சௌராஷ்டிராவோ தாய்மொழி தமிழாக கொண்டவர்களோ இந்த நிலத்தின் உரிமையாளர்கள், இந்த நிலத்தின் பூர்வீகுடி மக்கள் பெற்று வந்த அந்த உரிமையை பறித்து இன்றைக்கி நீங்கள் வந்து 50% இன்றைக்கி வட இந்தியக்காரனுக்கு தாரை வாக்குறீங்களா? என்னுடைய மக்கள் வரி பணத்தில் நாங்கள் வந்து அந்த துறை தலைவருக்கு சம்பளம் கொடுக்குறோம், அந்த பேராசிரியருக்கு சம்பளம் கொடுக்குறோம், எங்களுடைய பணத்தில் தான் மருத்துவக் கல்லூரியை கட்டியிருக்கிறோம். இப்போ நீங்கள் எய்ம்ஸு அடிக்கல் நாட்டின செங்கலோடு தானே இருக்குது, அடுத்த தேர்தல் வந்து போச்சே. அப்போ நீங்கள் ஒன்றிய அரசுகள் நீங்கள் சொன்னீங்களே மொழிக்கு என்ன நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க? மொழியை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று பேசினால் போதுமே. ஒரு எம்பி வந்தார், பாரதிய ஜனதா எம்பி, இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் திருவள்ளுவர் வந்து கும்பிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறாரு? இதுக்கு பதில் இருக்கா ஒன்றிய பிரதிநிதிகளிடம், ஒன்றிய அமைச்சரிடம், தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா தலைவர்களிடம்? அதுக்கு பதில் இருக்கிறதா சொல்லுங்கள். ஏன் அண்ணாமலை பரந்தூர் விமான நிலையத்து பக்கம் வரமாட்டேன்றாரு? ஏன் அம்பானி துறைமுக எழுத்து நடத்துகிற போராட்டத்துக்கு வரமாட்டேன்றாரு? ஏன் நெய்வேலியில் நிலம் கொடுத்த மக்கள், வானதிபுரம் கிராம மக்கள் ஐயோ எங்கள் வீட்டை இடிக்காதீங்க அப்படின்னு கதறாங்க? அவங்களுக்கு என்எல்சி சொல்கிறான்,
20 வருஷத்துக்கு பிறகு திருமணமாகி குழந்தை பிள்ளையோட இருக்கவங்களாம் குடும்பத் தலைவராக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவங்களுக்கு உரிய இழப்பீடு நாங்கள் தரமாட்டோம்னு சொல்கிறோம். ஏன் வந்து பெற்றுக் கொடுக்க ஓடோடி வரல அண்ணாமலை? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் பாரதிய ஜனதா தலைவர்களை. ஆக வாயால் வடை சொல்கிற வேலையை இங்கு செய்யக்கூடாது. நாங்கள் தமிழர்கள், அறிவு பெற்றவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், சுயமரியாதைக்காரர்கள், தன்மானம் பெற்றவர்கள். ஆக எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பெரிதொரு மாநிலத்தில் இருக்கிற பாவம் வட இந்திய அப்பாவி இந்திய தாய்மொழியாக கொண்ட அந்த அப்ராணி மக்களை ஏமாற்றி நீங்கள் அங்கே மாட்டு கரியின் பெயரால் அரசியல் செய்கிறது, மதத்தின் பெயரால் அரசியல் செய்கிறது, பள்ளிவாசல் ஊடாக அரசியல் செய்வது, சர்ச்சுகளின் ஊடாக அரசியல் செய்வது, மசூதிகளின் ஊடாக அரசியல் செய்வது, பாங்கு ஓதுவதை எதிர்த்து அரசியல் செய்வது, இந்த அரசியல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடலை. அதனால் நீங்கள் எங்களை தமிழை உலகத்தில் மிகச்சிறந்த மொழி தமிழ், ஔவையாருக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம், பாரதியாருக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம், பாவேந்தரை நாங்கள் போற்றுறோம், திருவள்ளூருக்கு நாங்களும் சிலை திறக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலையை செய்து இனியும் தமிழ்நாட்டில் அரசியல் அறுவடை செய்வதற்கு இங்கு பாரதிய ஜனதா முற்படும் என்று சொன்னால் அதற்கு எதிரான அரசியல் இயக்கங்களோடு, சித்தாந்த கருத்தியல் புரிதல் உள்ளவர்களோடு கைகோர்த்து அதை என் தமிழ் சமூகத்தின் இளையோரை, பெண்களை, ஆண்களை நான் விழிப்புணர்வு அடைய செய்கின்ற ஒரு சமூக பணியை தான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அரசியல் தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது. முதலில் என் தமிழ் சமூகம் ஒரு அறிவு பெற்ற சமூகம். அதை இந்த வட இந்தியாவில் அந்த வட இந்தியர்களை மாற்றி தன் கட்டுக்குள் மத ரீதியான ஒரு போதையை உருவாக்கி, சாதி ரீதியான ஒரு போதையை உருவாக்கி அரசியலாளர்கள், ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் கையகத்தில் வைத்திருக்கின்ற அந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எவ்வளவு வழிகள் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் நாங்கள் இது போன்ற ஒத்த கருத்துள்ள திமுக, அதிமுக போன்ற கட்சிகளோடு நாங்கள் கைகோர்ப்பதில் எங்களுக்கு வழி இருக்குது. லஞ்ச லாவணிய குற்றச்சாட்டு அல்லது இங்கே நடக்கிற இந்த கொலை, கொள்ளை, வழிபறி, திருட்டு, பாலியல் குற்றச்சாட்டு இது மீது கடுமையான விமர்சனம் எனக்கு இருக்குது. ஆனால் இது அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்தே இருக்கின்ற செயல். இது நாளைக்கு நேர்மையான காவல்துறை அதிகாரிகள், சட்டம் ஒழுங்கை கவனிக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு அதை முழுவதுமாக காவல்துறை கைகள் கட்டி போக்கி வைக்கப்படாமல் ஃப்ரீடம் கொடுக்கின்ற போது நாளைக்கு இதை மாற்றிடலாம். ஆனால் நான் சொன்ன இந்த மத ரீதியான பிரிவினை, சாதி ரீதியான மிகப்பெரிய பிளவுகள் இது ஏற்படுத்தினா இது மிகப்பெரிய தீங்கானது. இது மனித உயிர்கள் ஆயிரக்கணக்கில், பல்லாயிரக்கணக்கில், லட்சக்கணக்கிலே நாளைக்கு பெரும்பான்மை சமூகங்களால், அது பெரும்பான்மை இந்து மக்களால் சிறுபான்மை மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். இதைத்தான் உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் அவர்கள் சாதித்து விட்டு தொடர்ச்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் மிக தெளிவான புரிதலுடன் கூடிய ஒரு அரசியலை தமிழ் மண்ணில் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்து வருகிறது. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.